வணக்கம். ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன். ஹோ போனோ போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன். பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கருத்து தெரிவிக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. 22 டிசம்பர் அன்று ஜீரோ லிமிட்ஸ் பற்றி வாரம் நான் ஒரு வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வாரம் ஜீரோ லிமிட்ஸ்லேருந்து முதல் அத்தியாயத்திலேருந்து நான் உங்களுக்கு ஹோ போனோ போனோ பற்றி சொல்ல போகிறேன். ஏன் இந்த ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன்னா, இது ஒரு புத்தகம். ஜீரோ லிமிட்ஸ் என்பது ஒரு புத்தகம். டாக்டர் ஜோ விட்டாலே என்பவர் எழுதிய புத்தகம். டாக்டர் இஹாலிகாலா ஹியூலென் என்ற ஒரு ஹவாய் மனோதத்துவவியலாளரை பேட்டி எடுத்து அவர்கிட்ட பாடம் படித்து அதுலேருந்து ஹோ போனோன்னா என்ன அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு பரவலாக தெரிவித்தவர் டாக்டர் ஜோ விட்டாலே. அவர் தான் இந்த புக்கு ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை தான் ஹோ போனோன்னா என்ன என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறதுனால மக்களுக்கு இதை விளக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். சாப்டர் பை சாப்டர் போடுறேன். ஆங்கிலத்தில் படிக்க முடிஞ்சவங்க அமேசானில் இந்த புத்தகத்தை நேரடியாக வாங்கிக்கலாம். ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால், ஹோ போனோ என்பது என்ன அப்படிங்கிற சரியான புரிதல் இல்லாமல் வியாதிக்கு தீர்வா, மனோவியாதிக்கு தீர்வா, சிக்கலுக்கு தீர்வா, ஏதோ அது ஒரு விடுவிக்கிற ஒரு பரிகாரம் மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக வீடியோ போடுறேன். என்னுடைய ஏற்கனவே போட்ட 20க்கும் மேலே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தா கூட இன்னமும் மக்கள் தொலைபேசியில் என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் எப்படி சொல்லணும், என் கணவனுக்கு நல்ல ஒரு வியாபாரம் வேணும் என்ன சொல்லணும், என் மனைவிக்கு வியாதி சுகமாகணும் என்ன சொல்லணும் என்று தனித்தனியாக இன்னும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் மீண்டும் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த பகுதியில், இந்த ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் மொதல் சாப்டரில் எப்படி ஹோ போனோ நடைமுறைக்கு வந்தது, எப்படி செய்யப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் இது போன்ற உங்களுடைய வழக்கமான இதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் என்கிற சந்தேகம் வராது என்பதற்காகத்தான் இந்த சாப்டர்லேருந்து நான் கொடுக்குறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் விளக்கம் கொடுக்க போகிறேன். அந்த ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை சுருக்கமாக நான் புரிஞ்சபடி தமிழில் கொடுக்க போகிறேன். கவனமாக கேளுங்க, முழுக்க கேளுங்க. ஹோ போன சிறந்த முறை, வாழ்க்கையே மாற்றி அமைக்கின்ற மிக சிறந்த முறை, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதை அணுகும் பொழுது எப்படி அணுகணும் தெரிஞ்சு அணுகினா உங்களுக்கு சிக்கல் இருக்காது, இல்லைன்னா மேலும் மேலும் சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஜீரோ லிமிட்ஸுடைய முதல் அத்தியாயம் சாப்டர் 1 அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத நான் சுருக்கமாக விளக்குறேன். ஹவாய் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு தீவு, பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற தீவு. இந்த ஹவாய் தீவு அமெரிக்காவோட ஜப்பானுக்கு கிட்டக்க இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஹவாய் மக்கள் பாரம்பரியமாக ஹீலிங் மெத்தடாலஜி வச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகத்து பூர்வ குடிகள் எல்லோருமே அவங்க வழியில் சிறப்பாக வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் சரித்திரம் சொல்லுகிறது. நம்ம நாட்டில் இருந்த பூர்வக்குடிகள், ஆப்பிரிக்காவில் இருந்த பூர்வக்குடிகள், அமெரிக்காவிலே இருந்த செவ்விந்தியர் என்று பின்னாளிலே கொலம்பஸ் சொன்ன அந்த பூர்வக்குடிகள் எல்லாருமே உயர்ந்த நாகரிகத்தோடு சிறப்பாக வாழ்ந்து வந்திருக்காங்க. பின்னாளில் வந்த ஆதிக்க மதமாகி என் கடவுளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றதெல்லாம் சாத்தான்கள் என சொல்லி எல்லோரையும் பூண்டோடு சாகடித்த காரணத்தினால தான் இந்த ஹவாய் தீவில் இருந்த அல்லது அமெரிக்காவில் இருந்த பூர்வக்குடிகளுடைய சிறப்பான வழிமுறை அழிந்து விட்டது என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி தான் ஹவாயில் கூட இருந்திருக்கு. காலத்தால் அழிந்து போனதை பின்னாலே ஒருவர் மீட்டெடுத்து அந்த பாரம்பரியமான வழிமுறையிலிருந்து மாறி இன்றைய நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்றைக்கு நாம் ஹோ போனோ என்ற வார்த்தையில் சொல்லுகின்ற இந்த ஆற்றுப்படுத்துகின்ற முறை, ஹீலிங் மெத்தடாலஜியை உலகு கொடுத்தவர் டாக்டர் ஹியூலென் ஆவார். இந்த ஹியூலென் என்பவரை தேடி டாக்டர் ஜோ விட்டாலே சென்று அவரிடம் பாடம் படிக்கிறார்.
ஏன் ஹியூலன்ட்ட போய் படிக்கணும் அப்படின்னா, ஹியூலன் வழக்கத்துக்கு மாறான வித்தியாசமான தெரப்பி ஒன்று கொடுக்குறார். அது என்ன வழக்கத்துக்கு மாறான வித்தியாசமான தெரப்பி அப்படி சொன்னால், பொதுவாக ஹீலிங் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு டெக்னிக் பயன்படுத்துவாங்க. அந்த பர்சனை ஃப்ரண்ட்டில் வச்சுப்பாங்க, முன்னால் வச்சுப்பாங்க. முன்னால் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த நபர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அல்லது கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு பொருளை சுற்றி காட்டுவாங்க. இப்படி ஏதாவது செய்வாங்க. யாருக்கு பிரச்சனையோ அவரை நினச்சி அவருக்கு தீர்வு கொடுப்பாங்க. இதுதான் பொதுவாக ஹீலிங் நடக்கும். ஆனால் இங்கே தான் நீங்கள் கவனமாக கேட்கணும், கவனமாக கேளுங்க. போனோடைய தத்துவமே இங்கே தான் இருக்குது, கவனமாக கேளுங்க. ஆனால் டாக்டர் ஹியூலன் அப்படி கவுன்சிலிங் செய்வதில்லை, ஹீலிங் செய்வதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு எந்த சிக்கல் என்றாலும் கூட, யாருக்கு சிக்கலோ அவருக்காக இவர் ஹீலிங் செய்யலை, தனக்குள் ஹீலிங் செய்து கொண்டார். எப்படி அப்படின்னு சொன்னால், ஜோ விட்டாலோ கேள்விப்பட்டு டாக்டர் ஹியூலனை சந்திக்க சென்றதே இந்த குறிப்பிட்ட சம்பவம் தான். என்னென்னா, ஹவாயில் இருக்கிற ஒரு இடத்துல, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற அந்த பேஷண்ட் எல்லாமே பல பேர் குற்றவாளிகள், சாதாரண குற்றவாளிகள், கொடும் குற்றவாளிகள். அதுவும் இப்போது மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்பவுமே ஆக்ரோஷமாக இருக்கின்ற ஒரு குற்றவாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களால அந்த மக்களை சமாளிக்க முடியல. அந்த அளவு கொடுங்கோலாக இருந்ததுனால தான் டாக்டர் ஹியூலன்ட்ட அந்த ஆஸ்பத்திரி அதிகாரிகள் கேட்குறாங்க, நீங்கள் சைக்காலஜிஸ்ட் ஆச்சே, கொஞ்சம் இந்த பேஷண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஹீல் பண்ணி கொடுங்க, அவங்கள சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹியூலன் சரின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நேரடி ஆஸ்பத்திரிக்கு போகலை, பேஷண்ட் யாரையும் பார்க்கல. நேரடியாக போகாமல் பார்க்காம இவர் அமர்ந்து மந்திர ஜபம் செய்ய ஆரம்பித்தார். என்ன மந்திரம் செய்ய ஆரம்பித்தார்னு சொன்னால், இன்றைக்கு போனோ என்று நம் வழக்கத்துக்கு வருகின்ற அந்த 4 வாக்கியங்களை சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னது அவர் ஹவாய் மொழியில் சொன்னார். அதனுடைய ஆங்கில ஆக்கத்தை நம்ம கேட்குறோம். இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹவாயன் நம்ம தான் கேட்குறோம் இல்லையா? அந்த 4 வாக்கியம் என்ன எல்லாரும் உங்களுக்கு தெரியுமே தான். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்ற இந்த 4 வாக்கியங்களை தான் அவர் சொல்ல ஆரம்பித்தார். தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், யாருக்கு பிரச்சனை? மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பிரச்சனை. அவங்கெல்லாம் கொடும் குற்றவாளிகள், கைதிகள், மனநலம் பாதிக்கப்பட்டு தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அங்கே இருக்கும் பொழுது அவர்களுக்கு, அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகிகளுக்கு பிரச்சனை வந்ததுனால சைக்காலஜிஸ்ட் கேட்குறாங்க. அப்போ வழக்கமாக சைக்காலஜிஸ்ட்டு பேஷண்ட்டை பார்த்து பக்கத்தில் உட்காந்து செய்யாமல் டாக்டர் ஹியூலன் தான் இருந்த இடத்திலேயே 4 வாக்கியங்களை ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். பேஷண்ட் யாருன்னு பார்க்கல, அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு நேரடியாக கவனிக்கவும் இல்லை. இவராகவே அமர்ந்து ஹீலிங் முறையை ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்து 4-5 மாதங்களிலேயே மிகப்பெரியதொரு மாற்றத்தை அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க கவனித்தாங்க. அவங்க சொன்னாங்க, மாற்றம் நிகழ்கிறது, இப்போ கொஞ்சம் காம் ஆகியிருக்காங்க, முதல் மாதிரி அவ்வளோ வயலண்ட்டாக இல்லை என்று சொல்லியிருக்கார்கள். அப்போ தொடர்ந்து இவர் செய்ய 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 ஓரிரு ஆண்டுகளிலேயே மாற்றங்கள் முழுமையாக வந்துவிட்டன. அந்த ஆஸ்பத்திரி இருந்த பேஷண்ட்டெல்லாம் க்யூர் ஆகியிருக்காங்க என்கின்ற செய்தி தான் உலகம் முழுவதும் பரவ டாக்டர் ஜோ விட்டாலே டாக்டர் ஹியூலனை சந்தித்து கேட்குறார், இது எப்படி சாத்தியமாச்சு? யாருக்கு பிரச்சனையோ அவங்களுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணாமல், ஹீலிங் பண்ணாமல், உங்களுக்கு நீங்களே எதோ செய்து கொண்டீர்கள், அது தீர்வை கொடுத்ததே, எப்படி இது சாத்தியமாயிற்று என்கின்ற அந்த ஆர்வம் மேலோங்க டாக்டர் ஜோ விட்டாலே என்பவர் டாக்டர் ஹியூலன்ட்டு கேட்குறாரு. அதற்கு டாக்டர் ஹியூலன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா?
கவனமாக கேளுங்க. இந்த ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்திற்கு அந்த வாக்கியத்தை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. Amazingly, Dr. Hewlett was able to achieve significant improvements in the ward using his Ho'oponopono techniques, not through direct interaction with patients, but simply by working on himself. Through this experience, Dr. Hewlett demonstrated that by taking complete responsibility for everything that manifests in our reality, and by addressing these manifestations within ourselves, we could enact profound changes in the world around us. என்ன பொருள்? இதன் மூலம் டாக்டர் ஹியூலன் உலகத்துக்கு புரிய வச்சார், நிரூபித்தார். என்னன்னா, நம்முடைய அறிவுக்கு எட்டுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நாம் முழு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். எவையெல்லாம் நம் மனதிலே வாழ்க்கையிலே தோன்றுகிறதோ அவை அத்தனைக்கும் நாம் தான் பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்ற வேண்டும் என்று நாம் முயற்சி எடுப்போமானால் மாற்றங்களை கொண்டு வர முடியும். இங்கே கவனமே என்னென்னா, மேனிஃபெஸ்ட் இன் அவர் ரியாலிட்டி என்று சொல்லுகின்றார். உலகத்தில் நடக்கலாம், என்ன நடந்தாலும் கூட நம்முடைய அறிதலுக்கு ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால், சங்கடங்களோ வேதனைகளோ நம்முடைய அறிதலுக்கு வருகிறது சொன்னால், புரிதலுக்கு வருகிறது என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே கண்முன் தோன்றுகிறது என்று சொன்னால், அதற்கு நாம் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தான் காரணம் என்கின்ற உணர்வை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதன் மூலமாகத்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான சங்கடங்களுக்கும் வேதனைகளுக்கும் வருத்தங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துக்கங்களுக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பொறுப்பாகிறீர்கள். என் கணவன் சரியாக வேலைக்கு போகிறதில்ல, நீங்கள் தான் காரணம், நீங்களும் காரணம். என் மகன் சரியாக படிக்கலை, நீங்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கீங்க. என் வியாபாரம் சரியாகவே போகலை, நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கீங்க. எனக்கு வேலையில் பல சிக்கல் இருக்குது, நீங்கள் தான் காரணம். என் மகனுக்கு உடலில் வியாதி, நீங்களும் ஒரு காரணம். என் பக்கத்து வீட்டு நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது, தினம் தினம் குறைக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குது, நீங்களும் காரணம். எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற ரோட்டில் இருக்கிற சாக்கடை அடைப்பெறப்பட்டு தினம் தண்ணி ஓடுது, சாக்கடை தண்ணி ஓடுது, ரொம்ப நாத்தமாக இருக்குது, துர்நாற்றம் வீசுகிறது, நீங்களும் காரணம். மழை கொட்டுன்னு கொட்டி வெள்ளமாக இருக்குது வீதியெல்லாம், நீங்களும் காரணம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் நீங்களும் காரணம். அதை மாறணும்னு சொன்னால், அதை மாற்றணும்னு சொன்னால், நீங்கள் அரசாங்கம் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, என் பையன் சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் உடம்பு சுகம் இல்லை, என் உடம்பு சரியில்லை என்று குற்றம் சொல்லி கொண்டே இருப்பீர்களானால் தப்பு அவங்க பேரில் இருக்குது, அதை நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாறாது என்று சொல்லுகின்றார். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விதமான சங்கடங்களுக்கும் நீங்களும் பொறுப்பாகிறீர்கள். இதுதான் ஹோப்போனோபோனோ சொல்லுது. உங்களுடைய அறிதலுக்கு புரிதலுக்கு ஒரு சங்கட காதல் விழுந்துருச்சுன்னு சொன்னாலே அதற்கு நீங்களும் பொறுப்பாகிறீர்கள். இன்னும் சொல்லப்போனால், எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற பல பேர் தன்னுடைய சங்கடங்களை சொல்லும் பொழுது நான் ஹோப்போனோபோனோ சொல்லுவேங்க. ஏன்னா என் காதில் விழுந்த அந்த சங்கடங்களுக்கு கூட நான் ஏதோ ஒரு காரணமாக இருக்கிறேன் என்று ஹோப்போனோபோனோ சொல்லுவதால் நான் அவர்களுக்காகவும் ஹோப்போனோபோனோ தியானம் செய்கிறேன். அப்போது உங்கள் வாழ்க்கையின் அத்தனை சங்கடங்களுக்கும் நீங்களே பொறுப்பாகிறீர்கள். அப்போ எப்படி மாற்றணுன்னா, அதற்கு டாக்டர் ஹியூலன் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் ஜோவிட்டல் எழுதுகிறார் பாருங்கள், ஹிஸ் மெத்தட், ஹிஸ்னா இங்கே டாக்டர் ஹியூலன். டாக்டர் ஹியூலன் மெத்தட் வாஸ் கிரவுண்டட் இன் த பிலீஃப் தட் எவ்ரிதிங் வி பர்சீவ் இஸ் அவர் ஓன் கிரியேஷன். அதாவது டாக்டர் ஹியூலன் சொல்கிறது என்ன, எதெல்லாம் நம்ம உணர்கிறோமோ அது அத்தனையுமே நம்மால் ஏற்படுத்தி கொள்வது.
என் கணவன் சரியாக வியாபாரம் செய்யவில்லை என்பது நீங்கள் மனதுக்குள் ஏற்படுத்தி கொண்ட சிக்கல் என்று ஹோபோனோபோனோ சொல்லுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படிங்க, என் ஹஸ்பண்ட் சரியாக வியாபாரம் பண்ணல, நான் எப்படி பொறுப்பாவேன் என்று சொல்வீர்களானால் ஹோபோனோபோனோ உங்களுக்கு வேலை செய்யாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோபோனோபோனோ வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சங்கடங்களுக்கும் ஏதோ வகையில் நான் பொறுப்பாகி இருக்கிறேன் என்கின்ற அந்த ஏற்புடைமை வந்தால்தான் ஹோபோனோபோனோ வேலை செய்யும். அந்த ஏற்புடைமை இல்லாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமனே ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்று சொன்னால் ஹோபோனோபோனோ வேலை செய்யாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் அனைத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் பொறுப்பாகி இருப்பதால் என்னில் இருக்கின்ற ஒரு பகுதி அந்த சிக்கலை உருவாக்கியதோ அதை நான் சுத்தம் செய்து கொள்கிறேன், அதை வெளியேற்றுகிறேன் என்று பொறுப்பெடுத்து by healing the parts of ourselves that created the disruptions, we could bring about healing externally as well என்று டாக்டர் ஹியூலன் சொன்னதாக ஜோவிட்டில் சொல்கின்றார். அப்போது நமக்குள் இருக்கின்ற அந்த சங்கடத்தை ஏற்படுத்திய அந்த பகுதியை நாம் சுத்தம் செய்வதன் மூலம் புற உலகிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என சொல்லுகின்றார். அப்போது ஹோபோனோபோனோ என்பது பிறரை திருத்துவது இல்லை, உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வது. உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள புற உலகம் திருந்தும் என்று தான் டாக்டர் ஹியூலன் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த மனவியாதி உடைய, கொடூர குணமுடைய, மனோவியாதி உடைய அந்த பேஷண்ட்ஸை எப்படி அவர் க்யூர் பண்ணினார் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் இல்லையா. நேரடியாக பேஷண்ட்டை பார்க்காமையே இவர் இந்த 4 வாக்கியங்களை சொல்லி 2 ஆண்டுகளிலே முழுமையாக ஆஸ்பத்திரியே க்யூர் ஆச்சு என்று ஏற்பட்டது இல்லையா. அதே மாதிரி தான் முதல் சாப்டரில் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் இந்த 4 வாக்கியங்களை சொன்னால் போதும். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, உனக்கு நன்றி, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று அந்த மன்னிக்கும் மனோபாவம் மற்றும் உங்களை நீங்களே நேசிக்கும் மனோபாவம் 2 வரணும். உங்களை நீங்களே மன்னித்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்பு எல்லா விதமான அழுக்குகளையும் கரைத்து விடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அன்புதான் உலகை ஆளுகிறது என்று புத்தர் சொல்கின்றார். அப்போது அன்பை அபரிமிதமாக உள்ளத்திலே ஊற விட்டுவிட்டால் எல்லா விதமான மன அழுக்குகளும் போய்விடும். அந்த அன்பு ஊறணும்னு சொன்னால் ஏற்கனவே இருக்க கசடு போகணும். அந்த கசடுக்கு நாம் நம்மையே மன்னித்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு மனப்பான்மை பல மகிமைகளை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது. அன்பு அழுக்குகளை அகற்றுகிறது என்கின்ற இந்த 2 விஷயத்தை நீங்கள் வைத்து கொண்டால் ஹோபோனோபோனோ உங்களுக்கு பல நல்லது செய்யும். நன்றி. அடுத்த சாப்டர் அடுத்த வாரம் பார்க்கலாம். வாழ்க வளத்துடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.